கொலக்கட்டை நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லை. இப்படி தொடாமல் நல்லா பெஞ்சு வருது, அப்படியே அப்படி அழகாக வரப்பாவே இல்லை, சாஃப்டாக இருக்குது. வணக்கம், மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சத்தான கொலக்கட்டை தான் பண்ண போகிறோம். ராகி மாவை வச்சு கொலக்கட்டை பண்ண போகிறோம். அது ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ரிச்சான நட்ஸுகள் வச்சு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது வீடியோவில் போய் செய்முறையோடு பார்க்கலாம் வாங்க. ராகி மாவு வந்து இந்த கப்பில் 1.5 கப்பு எடுத்துருக்கேன். நல்லா அமுக்கி வச்சு அளந்து 1.5 கப்பு மாவு, 1.5 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம், 1 கப்பு தேங்காய், உள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாதாம், முந்திரி, கொஞ்சம் நிலக்கடலை, இது 3 குறாவை அரைச்சி வச்சுக்கிறணும். அந்த மாவு சாஃப்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் தேங்காயும் நெய்யும் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 1.5 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொலக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உள்ள ஸ்டஃபிங்கில் மட்டும் தேங்காய் வைப்பாங்க. கொலக்கட்டைக்கு, ராகி கொலக்கட்டைக்கு இந்த ராகி மாவுலேயே கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறோம். அப்போனா மேல் மாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அதுலேயும் கொஞ்சம் தேங்காய் கலந்துக்கிறேன். 1 ஸ்பூன் நெய்யும் கலந்துக்கிறோம். அப்போ தான் கொலக்கட்டை சாஃப்டாகவும் இருக்கும், மேலே உள்ள ராகி மாவு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா கொதி வரும்போது மாவை போட்டு கிண்டணும். இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு, அதில் தேங்காயும் நெய்யும் கலந்துருக்கோம் சாஃப்டாக வர்றதுக்காக. இப்போ உப்பும் போட்டுட்டோம். இப்போ ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கிறேன். நல்லா கொதி வரவும் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் இதைங்கிட்ட வச்சு நல்லா அந்த மாவை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் ஆரந்தட்டிக்கு மூடி வச்சிடணும். 1.5 கப் மாவுக்கு 3 கப் தண்ணி ஊற்றினேன். கரெக்டாக இருக்குது பக்குவம். இது ஆறணும், கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு தான் கொலக்கட்டை பிடிக்கணும். இதை மூடி வச்சுக்கிறோம். இப்போ இந்த 3 நட்ஸுகளையும் கொட்டி மிக்ஸி ஜாரில் குறவரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த வெல்லத்தை முதல்ல கரைச்சிக்கிடுவோம். அதுக்கு 1 கப் வெல்லம், ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி தானே போதும், 1/4 கப்பும் கம்மியாக. இது கரைஞ்சதை வடிகட்டிக்கிடுவோம். முந்திரி, பாதாம், நிலக்கடலை, இது 3 இந்த மாதிரி கொஞ்சம் சுரச்சுரப்பாக இருக்கணும். அப்போ தான் ஸ்டஃபிங்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி கொண்டாந்துட்டேன். இதை ஊற்றிக்கிடுவோம். இந்த தேங்காய் சேர்த்துக்கிடுவோம். நல்லா கொதிக்கும் போதே நம்ம இந்த நட்ஸு அரைச்சி புறவரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம், அந்த நட்ஸுகளையும் சேர்க்கணும். 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் வாசனைக்கு, இனிப்பு தூக்கல் ஆகுறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு. இப்போ நல்லா கொஞ்சம் திக்காகிட்டு இருக்குது. தேங்காயும் போட்டாச்சு, வெள்ளைப்பாகு, ஏலக்காயெல்லாம் போட்டோம். இப்போ வந்து இந்த அரைச்ச நட்ஸுகளை சேர்த்துக்கிறேன். 3 விதமான நட்ஸுகள் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் பொரியலில் வெல்லம் மட்டும் கூட போட்டு செய்யலாம். அது அவங்கவுங்க சௌகரியம். இந்த ஸ்டஃபிங்கும் கொஞ்சம் ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சம் வாடையாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பூரணி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஆற வச்சுக்கிறோம். இப்போ கொலக்கட்டை மாவு நல்லா ஆறிடுச்சு. இந்த அளவுக்கு உருண்டைகளை உருட்டி வச்சுக்கிறேன். அப்புறமா அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கணும். உருட்டி வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ இந்த கொலக்கட்டை மாவை நான் கையிலேயே நல்லா இப்படி தகடை தட்டிக்கிட்டு, அதை நீங்கள் உருண்டையாகவும் பிடிக்கலாம், கோலை வடிவமாகவும் பிடிக்கலாம். இதில் வந்து பூரணம் வச்சுக்கிடுவோம். 1 ஸ்பூன் வச்சுட்டு இதை வந்து இப்படி மடக்கியும் செய்யலாம், மடக்கி பாதி செய்கிறேன், உருண்டையாகவும் செய்கிறேன். இதை வந்து இப்படி மடக்கி செஞ்சுக்கிடுவோம். நீல சைஸில் பண்ணேன். இப்போ வந்து உருண்டை சைஸ்லையும் பண்ணிக்கலாம், அவங்க விருப்பம் போல் பண்ணிக்கலாம். இப்படியே எண்ணெய் ஒன்றா பிடிச்சி அப்படியே லைட்டாக அப்படியே மேலே ஊசி ஏற்றுனோம்னா மோதகம் ரெடி ஆயிரும். எல்லா கொலக்கட்டையிலுமே பிடிச்சாச்சு, சப்பட்டையாகவும் பிடிச்சாச்சு, இந்த மோதகம் சைஸுக்கும் பிடிச்சாச்சு. இதை வந்து நம்ம 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏற்கனவே பாதி வெந்திருக்கும், 5 நிமிஷம் வேக வச்சா போதும். 8 நிமிஷம் வெந்துருச்சு. நல்லா பஞ்சு பஞ்சாக கொலக்கட்டை வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஆறுனாலும் எடுத்துக்கிறோம். இப்போ சுவையான சத்தான ராகி இனிப்பு பிடி கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து என் மருமக டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலு ராகி மாவில் கொலக்கட்டை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மாவில் வந்து தேங்காய் போட்டிருக்கிறதுனால வெளி மாவை வந்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் சாப்பிடும்போது நல்லா கரையுது, நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாயில் வைக்கும்போது நல்லா கம்மன்னு இருக்குது. இது வந்து சிறுதானிய வகையை சேர்ந்தது, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. விநாயகர் சதுர்த்தி அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. ராகி பிடி கொலக்கட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த மேல் மாவுலேயே கொஞ்சம் தேங்காய் தூள் போட்டுறதுனால, நெய்யும் போட்டுறதுனால பயங்கர சாஃப்டாக இருக்குது. இது நீங்கள் ராத்திரி வரைக்கும் வச்சுருந்தீங்கனாலும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், வரப்பாகாது. மாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்கும் நம்ம ரிச்சானதாக வச்சுருக்கோம். பாதாம், முந்திரி, நிலக்கடலையும் வச்சுருக்கோம். அது மாதிரி ரிச்சானதாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.